சேனல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்வேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 300 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கார்ன், 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு 2 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட மஷ்ரூம் இல்லைனா கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாஸ்தா வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக பேனில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாஸ்தாவை ஒரு 75% அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப வேக வச்சிங்கன்னா பாஸ்தா குழஞ்சிடும். ஸோ கரெக்டாக வேக வைக்கணும். இப்போ பாஸ்தா வேகிற ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு இந்த பாஸ்தா தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா சப்போஸ் நம்மளோட பாஸ்தா ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் நான் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் சூடானதும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய்கறிலாம் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே கார்னும் கேப்சிகமும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா வாட்டர்லேருந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே மீதி இருக்கிற பாஸ்தா வாட்டரையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 50 கிராம் அளவுக்கு சீஸ் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.